வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலோடாக மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். இன்று நாங்கள் ஒரு முக்கியமான காணொலியோடு தான் உங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இலங்கையினுடைய சகல பாகங்களிலும் அண்மையில் ஏற்பட்ட 2025ஆம் ஆண்டின் இறுதி பகுதியில் ஏற்பட்ட டிக்வா புயலின் காரணமாக குறிப்பாக விவசாயிகள் பாரிய அழிவுகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த மக்களுக்கான விவசாயிகளுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதாக இந்த கமநல சேவை திணைக்களங்களூடாக தகவல்கள் பெறப்பட்டிருந்த போதிலும் அந்த விவசாயிகளுக்கான கொடுப்பனவுகள் இதுவரை கிடைக்கவில்லை. இது தொடர்பாக இந்த கமநல சேவை திணைக்களங்கள், விவசாயம் சார்ந்த திணைக்களங்கள், இந்த மாவட்ட அரசாங்க அதிபர்கள், அரசியல்வாதிகள் இவர்களெல்லாம் இது தொடர்பாக என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த கொடுப்பனவு விவசாயிகளுக்கு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா, அல்லது இந்த விவசாயிகளை ஏமாற்றுகிற ஒரு செயற்பாடா என்பது தொடர்பாக விவசாயிகளுக்கு இதுவரை தெரியாது. இது தொடர்பாக கமநல சேவை திணைக்களங்களோடு தொடர்பு கொண்டு கேட்கிற போது உங்களுடைய கொடுப்பனவுகள் உங்களுக்கு கிடைக்கும், எப்போது கிடைக்கும் என்ற விடயம் இல்லை. இன்று வரை டிக்வா புயல் ஏற்பட்டு அல்லது கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நிறைவடைந்து இன்று 4 மாதமும் 22 நாட்களும் கடந்திருக்கிறது. இதுவரை அந்த விவசாயிகளுக்கான கொடுப்பனவுகள் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. இது தொடர்பாகத்தான் நாங்கள் சிறிது ஆராய வேண்டியிருக்கிறது. இலங்கையினுடைய சகல பாகங்களிலும் விவசாயிகள் இருக்கிறார்கள், எச்சரிக்கை நடைபெறுகிறது, விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி பூநகரி பிரதேசம் சார்ந்த விவசாயிகள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இந்த காணொலியிலே பேச வேண்டியிருக்கிறது. பூநகரி பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே வடக்கு தெற்கு என்ற நிலப்பாட்டில் நாங்கள் கொஞ்சம் ஆராய வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் பூநகரியில் 2 கமநல சேவை நிலையங்கள் இருக்கிறது. ஒன்று வடக்கு பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அடுத்தது தெற்கு பகுதியில் முழங்காவில் பகுதியில் ஒரு கமநல சேவை திணைக்களம் இயங்கி வருகிறது. இந்த 2 கமநல சேவை திணைக்களங்கள் ஊடாகத்தான் விவசாயிகளுடைய செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாங்கள் பார்க்குற போது பூநகரியினுடைய தெற்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சிறிய பகுதியில் தான் நீர்ப்பாசனத்தோடு கூடிய நெற்செய்கை நடைபெறுகிறது. ஏனைய பகுதிகள் முழுமையாகவே மானாமாரியாக ஒரு பெரும்போகம் மட்டும்தான் நடைபெறுகிறது. அதுவும் மழையை நம்பி ஒரு நிச்சயமற்ற ஒரு நெற்செய்கையாகத்தான் இந்த விவசாயிகள் அதனை செய்து வருகிறார்கள். இந்த ஏராளமான விவசாயிகளுடைய முதலீடு எல்லாம் இந்த நிலத்திலே போடப்பட்டு மழையை நம்பி காத்திருந்து அறுவடையினூடாக கிடைக்கின்ற வருவாயை கொண்டுதான் அதை ஈடு செய்து மிகுதியை வச்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துகிறார்கள், தங்களுடைய இரத தேவைகளை நிறைவேற்றி கொள்கிறார்கள். இந்த சூழலில் தான் இப்பொழுது கடந்த 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த விவசாயிகள் நெல்லை விதைத்து அந்த பயிரை வயல்களிலே முளைக்க செய்வதில் பாரிய பிரயத்தனத்துக்கு உள்ளாகி இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த மழையினுடைய குறிப்பிட்ட காலத்தில் சீரான மழை கிடைக்காமையினால் அவர்களுடைய பண்படுத்தலிருந்து நெல் விதைத்தலிருந்து பெரிய சிக்கல்கள் இருந்தார்கள். இருந்த போதிலும் அந்த விவசாயிகள் ஏதோ ஒரு முறையில் நெல்லை பயிரிட்டு சீரான பயிர் இல்லாத போதிலும் ஓரளவுக்கு பயிரை வயல்களில் முளைக்கும் வகையில் செயற்பட்டிருந்த போதிலும் தரமான அதற்குரிய உள்ளீடுகளை உரிய காலத்தில் வழங்குவதில் சிக்கலை ஏற்படுத்திவிட்டது இந்த மழையினுடைய சீரற்ற தன்மை. இவ்வாறு சிக்கல்களும் மத்தியிலே இந்த விவசாயிகள் கொண்டு நெற்செய்கையில் ஈடுபட்டு வருகின்ற நேரத்தில் தான் இந்த டிக்வா புயல் ஏற்பட்டு இந்த பூநகரியினுடைய பெரும் பகுதிகள் வெள்ள அனர்த்தத்துக்குள்ளாகி இருந்தது. குறிப்பாக கடலுடைய கொந்தளிப்பு, கடல் நீர் உட்பகுதிக்கு வருவது, வயல்களில் மேல் மிஞ்சிய நீரினால் வயல் வரம்புகள் உடைத்து செல்லப்படுதல், கடல் நீர் உள்புகுதல், தொடர்ச்சியாக பயிர்கள் நீரில் மூழ்கி இருத்தல், இப்படி போன்ற பல்வேறு செயற்பாடுகள் காரணமாக இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கான ஒரு கொடுப்பனவை எதிர்பார்த்திருந்த நேரம் இந்த கமநல சேவை திணைக்களங்கள் இந்த விவசாயிகளிடமிருந்து தரவுகளை சேகரித்திருந்தன. அந்த வகையிலே அவர்கள் சேகரித்த தரவுகளை வைத்து கொண்டது விவசாயிகளை தகவல் உங்களுக்கு நாங்கள் கொடுப்பனவு தருவதாக கூறி அவருடைய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவு வரும் என்று அந்த விவசாயிகள் காத்திருக்கின்ற போது இன்று வரை அந்த கொடுப்பனவுகளை இந்த கமநல சேவை திணைக்களங்கள் பெற்றுக் கொடுக்காது இன்று வரை அசம்பந்த போக்கில் காணப்படுகிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் கமநல சேவை திணைக்களங்களோடு தொடர்பு கொண்ட போது பூநகரி வடக்கில் இருக்கிற கமநல சேவை திணைக்களத்தினோடு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்திய போது அங்கிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில்
31.56 ஹெக்டேர் பரப்பளவை உடைய 32 காணித்துண்டங்கள் பழுமையான உள்ளான காணித்துண்டங்களாக அவர்களிடம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்குரிய கொடுப்பனவுகள் அனைத்தும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் 445.16 ஹெக்டேர் பரப்பளவினை உடைய 409 காணித்துண்டங்களுக்கான பகுதியளவிலான பதிவுகள் தங்களிடம் மேற்கொள்ளப்பட்டு அந்த தரவுகள் அனைத்தும் உரிய முறையில் பதிவேற்றப்பட்டு உரிய திணைக்களங்களுக்கு தாங்கள் அனுப்பி வைத்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமில்லாது தெற்கில் இருக்கிற முழங்காவில் பகுதியில் இருக்கிற கமல்ல சேவை திணைக்களத்தோடு தொடர்பு கொண்ட போது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் 1.6185 ஹெக்டேர் பரப்பளவை உடைய 3 காணித்துண்டங்கள் தங்களுக்கு முழுமையான அழிவுக்குள்ளானதாகவும் அதற்குரிய கொடுப்பனவுகளை தாங்கள் பெற்று வழங்கியிருப்பதாகவும் அவர் அது கிடைத்திருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். 27.7102 ஹெக்டேர் பரப்பளவை உடைய 103 காணித்துண்டங்கள் பகுதியளவிலான அழிவுக்கு உள்ளாத நிலையிலே அவர்களிடம் அந்த பதிவுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் இந்த 103 பகுதியளவிலான அழிவுக்குள்ளான விவசாயிகளினுடைய அந்த காணித்துண்டங்களுக்குரிய கொடுப்பனவுக்காக தாங்கள் உரிய முறையிலே அவற்றை தரவேற்றம் செய்யப்பட்டு உரிய திணைக்களங்களுக்கு தாங்கள் அனுப்பியிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது பூநகரி பிரதேசத்தில் இந்த பகுதியளவிலான பாதிக்கப்பட்ட முழங்காவில் பிரதேசம், அதாவது பூநகரியினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிற 103 காணித்துண்டங்களுக்கான கொடுப்பனவுகளும் வடக்கு பகுதியில் இருக்கிற 409 காணித்துண்டங்களுக்குமான கொடுப்பனவுகள் இன்று வரை அந்த விவசாயிகளுக்கு பெற்று வழங்கப்படாதிருக்கிறது. ஆகவே கமல்ல சேவை திணைக்களங்கள் இந்த விவசாயிகளுக்கு கொடுப்பனவு வழங்குவதாக குறிப்பிட்டு அவர்களிடமிருந்து தகவல்களை பெற்று அவர்களை ஒரு நம்ப வைத்து நாங்கள் கழுத்தறுக்கிற நிலைமையாகத்தான் இந்த கமல்ல சேவை திணைக்களங்கள் இந்த தகவல்களை சேகரித்து அனுப்பிவிட்டு தங்களோட பாட்டில் இருப்பது என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். இது சம்பந்தமாக எந்த தகவல்களும் என்ன நடந்தது இப்படி என்றதை இந்த விவசாயிகளுக்கு ஒரு பகிரங்கமாக சொல்லக்கூடிய மனநிலையில் இந்த கமல்ல சேவை திணைக்களங்கள் இல்லை. அப்போ நாங்கள் தேடி சென்ற தகவல்களை கேட்டபோது அவர்கள் அதை எங்களுக்கு பொது வழியில் நின்று கதைப்பதற்கு அவர்களுக்கு தயாராக இல்லை. ஆகவே உண்மையில் நாங்கள் சொல்கிறோம், யாருடன் முரண்படுவது எங்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு சேவை கிடைக்க வேணும். அந்த சேவை கிடைக்காத இடத்து தான் நாங்கள் உங்களை நாடி வருகிறோம். ஆகவே இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட முக்கியமாக அவர்கள் சொல்கிற போது முழங்காவில் பகுதியில் 3 காணித்துண்டங்களுக்கானக்கும் வடக்கு பகுதியில் 32 காணித்துண்டங்களும் முழுமையான அழிவுக்காக பதிவு செய்யப்பட்டு அவர்களுடைய கொடுப்பனவுகள் அவர்களுக்கு பெற்று வழங்கப்பட்டிருக்கிறது. மிக்க நன்றிகள். இது அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதியளவிலாக இருக்கின்ற முழங்காவில் பகுதியில் இருக்கிற 103 காணித்துண்டங்களை பதிவு செய்து கொடுப்பனவு கிடைக்கும் என்று காத்திருக்கின்ற அந்த விவசாயிகளையும் வடக்கு பகுதியில் இருக்கிற 409 காணித்துண்டங்களை பதிவு செய்துவிட்டு அந்த கொடுப்பனவு கிடைக்கும் என்று அவைகள் நகையையும் தங்களோட சொத்துக்களையும் அடைவு வச்சு அதை மீட்கிறதுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்கும் என்று நினைச்சு காத்திருக்கின்ற விவசாயிகளுக்கும் இந்த கமல்ல சேவை திணைக்களங்கள் ஒரு ஏமாத்து வேலையாகத்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அவர்கள் தான் முழுமையான பொறுப்பை சொல்ல வேண்டும். ஏனென்றால் கமல்ல சேவை திணைக்களம் தான் இந்த விவசாயிகளிடமிருந்து தகவலை பெற்றது, அவர்களுக்கு கொடுப்பனை வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தது. இனி அவர் தரையில்லை இவர் தரையில்லை என்று கைவிரிக்க முடியாது. அது மட்டுமல்லாது உங்களுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக இந்த கமல்ல சேவை திணைக்களத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய அதிகாரிகளை அவருடைய காணிப்பகுதிக்கு அனுப்பி அந்த மக்களையும் அலக்கழித்து அங்கே கூப்பிட்டு அந்த காணிகளை பார்வையிட்டு உறுதிப்படுத்தி அனுப்பிய பின்னரும் அந்த விவசாயிகளுக்கு அந்த கொடுப்பனவு இன்று வரை கிடைக்கல. அப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? இது சம்பந்தமாக எங்கே கதைச்சனீங்கள்? இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை இருக்கிறது? இப்பொழுதும் கமல்ல சேவை திணைக்களங்களோடு போய் சென்று கதைக்கின்ற பயனாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற பதில் உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும். எப்போது கிடைக்கும்? இப்பொழுது 2025 நிறைவடைந்து இன்று நாங்கள் சொன்ன மாதிரி 4 மாதங்களும் 22 நாட்களும் கடந்திருக்கிறது. இன்று வரை அந்த கொடுப்பனவு இல்லை. இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததாகவும் எங்களுக்கு தெரியவில்லை. அவர்களிடம் நாங்கள் கேட்கிற போது உரிய திணைக்களங்களுக்கு தாங்கள் அனுப்பிவிட்டதாகவும், இது சம்பந்தமாக எங்கேயாவது பேசியிருக்கிறார்களா, ஏதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பில் கதைச்சிருக்கிறார்களா, பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கதைச்சிருக்கிறார்களா என்று தேடிய போது அங்கேயும் அதை பற்றி எந்த தகவலும் கதைத்ததாக எங்களால் அறியப்படவில்லை. நாங்கள் பூநகரி பிரதேசம் சார்ந்த பிரதேச மட்ட அமைப்புகளின்
உறுப்பினர்களை கூப்பிட்ட கடந்த இதற்கு முன்னர் நடந்த டிசிசி பூநகரி பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த விவசாயிகளுக்கான அழிவு கொடுப்பதற்கு ஏன் கொடுக்க இல்லை என்று எந்த விவசாயம் சார்ந்த அதிகாரிகளோ அல்லது பூநகரி பிரதேசம் சார்ந்த அதிகாரிகளோ கேட்கவில்லை. நான் அங்கே இருந்தேன், அது சம்பந்தமாக எந்த வார்த்தையும் அவர்கள் கேட்கவில்லை. விவசாயிகளுக்கு எனது வழங்கப்படையில்லைன்னு தட்டி கேட்குற அளவுக்கு அவர்கள் இல்லை. அது சம்பந்தமாக பிரதேச மட்ட தலைவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்காத ஒரு குறிப்பிட்ட டைமில் கொடுத்து தங்களுடைய கூட்டத்தை நிறைவு செய்து கொடுக்க இப்போ அதற்கு பிறகு பூநகரி பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பிரதேச மட்ட அமைப்பு கூப்பிடவில்லை. தாங்களாக பேசி தங்களுடைய பிரச்சனைகளை பேசிக்கொண்டு கூட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை, இது முற்று முழுதாகவே பூநகரி கமநல சேவை திணைக்களம் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த மக்களை ஏமாற்றாது, தொடர்ச்சியாக ஏமாற்றாது ஒரு முடிவை சொல்லி அவர்களுடைய அந்த கொடுப்பனவை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாது பூநகரி பிரதேசம் சார்ந்த அதிகாரிகளும் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். மிக முக்கியமாக ஒரு இடத்துக்கு வரவும், இங்கே பூநகரி பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற பூநகரி சார்ந்த அரசியல்வாதிகள் உங்களுடைய பணிகளோடு நின்று விடாது. இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான கொடுப்பனவு கிடைப்பதற்கு நீங்களும் உங்களாலான முயற்சியை செய்ய வேணும். இது சம்பந்தமாக நீங்கள் எங்கே பேசியிருக்கிறீர்கள் என்ற நாங்கள் தேடிய போது ஒரு இடத்துல நீங்கள் இது சம்பந்தமாக எந்த கூட்டத்திலேயோ இந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலேயோ நீங்கள் பேசியதாக எங்களால் அறிய முடியவில்லை. அவ்வாறு நீங்கள் கதைச்சிருந்தால் அது சம்பந்தமான காணொலியை நீங்கள் பகிரங்கமாக விவசாயிகள் சம்பந்தமாக நாங்கள் கேட்டிருக்கிறோம், பூநகரி பிரதேசம் சார்ந்த விவசாயிகளுக்கு ஏன் இந்த பகுதியளவிலான கொடுப்பனவு கிடைக்கவில்லை என்று கேட்டிருந்தால் நீங்கள் பகிரங்கமாக அதை வெளிப்படுத்துங்கள். அது மட்டுமில்லாது பூநகரி பிரதேசத்திலிருந்து வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் கூட தங்களுடைய முயற்சி தங்களுடைய தேவைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய புடுங்குப்பாடுகள் பற்றி கதைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த பூநகரி பிரதேச மக்கள் அல்லது ஒட்டுமொத்த விவசாயிகளின் இந்த பகுதியளவிலான கொடுப்பனவுகளை ஏன் வழங்கப்படவில்லை என்று சொல்லி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்களோ என்று சொல்லிக்கு தேடினால் அங்கேயும் என்னுடைய பார்வையில் அது தென்படவில்லை. அப்படி யாராவது பேசியிருந்தால் அந்த காணொளிகளை உங்களுடைய தளமூடாக அந்த மக்களுக்கு சமர்ப்பிங்கள். ஏனென்றால் அவர்களுடைய பிரச்சனையில் நீங்களும் கரிசனையாக இருக்கிறீர்கள் என்பது நாங்களும் அறிந்து கொள்ளத்தானே. ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த பூநகரி பிரதேசம் மிகவும் வறுமையான ஒரு பிரதேசம். மானாவாரி ஒருபோக நெற்செய்கை மட்டும்தான் நடைபெறுகிறது. இங்கே சுற்றி கடல் பிரதேசம், கடல் அழிப்பு இருக்கிறது, நெற்செய்கை கடல் தண்ணி உள்ளே புகுந்திருக்கிறது, நெல் வயல்கள் அழிவடைந்திருக்கிறது, வயல் நிலங்கள் தன்மை அடைந்திருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த டிக்வா புயலால் பாதிக்கப்பட்டு குறைந்தது. இந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளின் நிலங்களில் ஒரு 10 நெல் கூட ஒரு ஏக்கருக்கு வெட்ட முடியாத நிலையில் தான் அவர்களுடைய நெற்செய்கை இம்முறை அறுவடையை சந்திச்சிருக்கிறது. அறுவடை செய்யப்பட்ட நெல்லுகளின் பருமனும் அதனுடைய நிறையும் மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பூநகரி பிரதேச கமநல சேவை திணைக்களங்கள் நீங்கள் தான் முக்கியமாக இந்த விவசாயிகளுக்கு கொடுப்பனவு செல்வதாக பதிஞ்சிருக்கிறீர்கள். இப்படி நீங்கள் காலங்காலமாக ஏமாற்றுவீர்கள் என்று சொன்னால் அந்த மக்களை நீங்கள் துன்பத்துக்குள்ளாக்காமல் உங்களுடைய கமநல சேவை திணைக்களங்களை கதறியை அலங்கரிக்கத்தான் அதில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்படியே இருந்துவிட்டு போங்கள், மக்களை துன்புறுத்தாது. ஆகவே நான் பூநகரி பிரதேச விவசாயிகள் சார்பாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, மீண்டும் முயற்சியுங்கள். நீங்கள் செய்கிற தகவல்களை ஏதாவது ஒரு தளம் ஊடாக மக்களுக்கு தெரிவிங்கள். இதுவரை நீங்கள் இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் கதைச்சிருக்கிறீர்களா என்பது கதைச்சிருந்தால் நீங்கள் அந்த காணொலியை நீங்கள் இதில் பதிவு செய்யுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த விவசாயிகள் மீது என்ன நிறைய விஷயம் கதைக்க வேண்டியிருக்கிறது இன்னொரு காணொலியில் கதைப்போம். நீங்கள் இந்த விவசாயிகளின் வாழ்க்கையில் விளையாடாது, அவர்களுடைய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுங்கள். அதே மாதிரி அரசியல்வாதிகள் நீங்கள் மக்களிடம் வாக்குகளை பறிப்பதற்காக இங்கே வந்துட்டு இப்போ இந்த உங்களோட ஏதோ நீங்கள் தான் அரசாங்கம், ஒரு தனி அரசாங்கம் என்று நீங்கள் இங்கே உங்களோட பாட்டில் உங்களோட செயற்பாடுகளை செய்து கொண்டு தெரியாதும் எங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாகவும் இன்னொரு காணொலியில் நான் மிக விரைவாக பதிவேற்றம் செய்ய இருக்கிறேன். அது மட்டுமில்லாது இந்த பாராளுமன்றத்தில் போய் கதிரையை அலங்கரிக்கிறார்கள், உங்களுடைய புடுங்குப்பாடுகளை பேசாது இந்த மக்களுடைய பிரச்சனைகளையும் கதைச்சு அவர்களுடைய கொடுப்பனவுகளை மிக விரைவில் அந்த பாதிக்கப்பட்ட முழங்காவில் பிரதேசத்தை சார்ந்த 103 காணி துண்டங்களுக்கான கொடுப்பனவினையும்
வடக்கு பகுதியில் இருக்கிற 409 காணி துண்டங்களுக்கான கொடுப்பனவுகளும் மிக விரைவில் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மாவட்ட அரசாங்க அதிபரோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஏதோ பூநகரி பிரதேசம் அந்த விவசாயிகள் நிலப்பாடு சம்பந்தமாக நீங்கள் யாரோடு தொடர்பு கொள்ள முடியுமோ கொண்டு மிக விரைவில் அந்த கொடுப்பனவுகளை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த விவசாயிகளை ஏமாத்துகிற தொழில்தான் நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய போகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய கதிரையில் நீங்கள் குந்தி இருந்து போகணும். வளமையாக சொல்கிற மாதிரி கதிரையிலே அந்த மக்களுக்குரிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்காது நீங்கள் குந்தி இருந்துட்டு தான் போகிறீங்க என்று சொன்னால் அது உங்களோட தொழில் தர்மமாக இருந்தால் செய்துவிட்டு போங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் முழுமையாக முயற்சி செய்தால் கிடைக்காதது என்று இல்லை ஒன்றும். ஆகவே இந்த அரசாங்கத்தினூடாக நீங்கள் இந்த கொடுப்பனவை பற்றி மிக விரைவில் நீங்கள் கொடுப்பீர்கள் என நம்புகிறோம். நன்றி. தொடர்ந்தும் அடுத்து வரும் காணொளிகளோடு நீங்கள் இடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய விகேஎன் தாயகம் என்ற யூடியூப் சேனலினுடைய சப்ஸ்கிரைப் என்ற ஒரு பகுதி இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணி அதோட நீங்கள் எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் பேசுவோம். நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.